என் பெயர் மலர். நான் ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவள். நான் கர்ப்பமாக இருந்தேன். என் உடல் பலவீனமாக இருந்ததால் என் கணவர் என்னை என் தாயார் வீட்டில் விட்டுச் சென்றார். என் தாயார் ஒரு விதவை. அவருக்கு நான் ஒரு மகள் மட்டுமே. நாங்கள் ஏழை என்பதால் எங்கள் சொந்தங்கள் எங்களை பார்க்க வருவதும் இல்லை. எங்களை தொலைபேசியில் அழைப்பதும் இல்லை. என் திருமணத்திற்கு பிறகு என் தாயார் தனிமையில்தான் இருந்தார். அவருக்கு இருந்த ஒரே சொந்தம் நான் மட்டுமே. நான் எப்போது வீட்டிற்கு வருவேன் என்று காத்திருப்பார். நான் வீட்டிற்கு வந்ததும் என் தாயார் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். ஆனால் நாட்கள் கடந்து சென்றன. எனக்கு மாதங்கள் 4 ஆகிவிட்டது. என் தாயார் ஒரு நாள் வீட்டில் மயங்கி விழுந்தார். நான் அருகில் உள்ளவர்கள் உதவியுடன் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றேன். மருத்துவமனையில் பல சோதனைக்கு பின் என் தாயாருக்கு கேன்சர் நோய் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அதுவும் மூளையில் என்றும் இது கடைசி ஸ்டேஜ் என்றும் மருத்துவர்கள் கூறினார்கள். அன்றிலிருந்து என் வாழ்நாட்கள் மிகவும் வேதனையின் நிமிடங்களாக மாறின. என்ன செய்வதென்று தெரியாமல் அழுது கொண்டிருந்தேன். நாட்கள் மாதங்கள் என்று கடந்தன. என் வயிற்று பகுதியில் வலி அதிகமானது. என் தாயார் ஒரு ஆட்டோவை அழைத்து வந்து என்னை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார். அறுவை சிகிச்சை மூலம் எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. என் தாயார் கையில் கொடுத்தார்கள். ஆனால் என் தாயார் மறுபடியும் மயங்கி விழுந்தார். அதிர்ஷ்டவசமாக செவிலியர்கள் குழந்தையை பிடித்து கொண்டனர். மருத்துவமனையின் ஒரு பகுதியில் என் தாயார் அனுமதிக்கப்பட்டார். அதற்கு பின்புதான் என் கணவர் மருத்துவமனைக்கு வந்தார். நான் என் உறவினருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டேன். யாரும் எனக்கு உதவி செய்ய முன்வரவில்லை. என் கணவர் மட்டுமே என்னையும் என் குழந்தையும் என் தாயாரையும் கவனித்து கொண்டார். 6 நாட்களுக்கு பின் மருத்துவமனையிலிருந்து வீட்டுக்கு சென்றேன். 10 நாட்கள் ஆகின. நான் மருத்துவமனையில் பயன்படுத்திய துணிகள் அப்படியே இருந்தது. 10 நாட்கள் கடந்த நிலையில் என் துணிகளை நானே துவைத்தேன். என் குழந்தையை நானே குளிப்பாட்டினேன். அதுவரை எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. என் தாயாரையும் என் குழந்தையும் நானே கவனிக்க வேண்டிய பொறுப்பை எடுத்துக்கொண்டேன். என் மகனுக்கு 4 மாதங்கள் ஆனது. என் தாயார் இறந்தார். உதவிக்கு வராத உறவுகள் எல்லாரும் அன்று வந்தனர். இறந்த தாயை நினைத்து அழுவதா, உதவி செய்யாத உறவுகளை நினைத்து அழுவதா என்று தெரியாமல் அழுதேன். மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் ஒரு நாள் பிறக்கிறோம், ஒரு நாள் இறக்கிறோம். நம்மால் முடிந்தவரை மற்றவருக்கு உதவி செய்ய முயற்சி செய்வோம். இந்த கதை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்.